இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுல, இப்போ வீட்டில் வச்சு எப்படி நம்ம வழிபாடு செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜோடியாக முடிஞ்சு வச்ச விளக்கு வந்து பெருமாளும் லக்ஷ்மியும் குடிக்கொண்டிருக்கிறதா அர்த்தம். விளக்கு வந்து பெருமாளாகவும் உள்ளே இருக்கிற ஒரு ரூபாய் காயின் லக்ஷ்மி தேவியாகவும் சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் துணியை வந்து எக்காரணத்து கொண்டும் அவுக்கவே கூடாது. இந்த டப்பாவோட மூடியை மட்டும் திறந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செவ்வாய் வெள்ளினாலும் சரி, இல்லை ஏகாதசினாலும் சரி, இல்லை டெய்லியுமே நீங்கள் பூஜை பண்ணாலும் ஓகே. நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது இந்த டப்பாவோட மூடியை மட்டும் திறந்து அதுக்கு பத்தி சுடம் தீபாரணை இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் இல்லை வீட்டில் வைக்கிற சாதமே கூட கொஞ்சம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். மாதவா சாப்பிடு, பெருமாள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டப்பாவோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃபான பிளேஸில் எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் நெய்வேத்தியம் படைச்சதை உங்கள் வீட்டை சுற்றி உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா பெருமாளே வந்து சாப்பிட்டதாக அர்த்தம். பெருமாளும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே போல் இந்த டப்பாக்குள்ளே ஒரு ரூபாய் காயின் துளசி இதெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டே வரணும். பழைய பூவை எடுத்து போட்டுட்டு புது பூ வந்து நம்ம டெய்லி மாற்றிக்கிட்டே வரணும். இதில் சேர்த்து வைக்கிற ஒரு ரூபாய் காயின் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம கோவில் உண்டியில் தான் போடணும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த முடிச்சை வந்து எக்காரணத்தை கொண்டும் அவுக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த தெப்ப திருவிழாவில் மற்றவங்கள பார்த்து அவங்களும் விளக்கு எடுத்துகிட்டு போய் சும்மா பூஜை ரூமில் அப்படியே வச்சிடுறாங்க. நான் வேண்டி பார்த்தேன் நிறைவேறலை அப்படின்றாங்க. நம்ம சும்மா போய் வச்சா எப்படிங்க நிறைவேறும்? நம்ம ஒரு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு போட்டால் தானே அந்த குழந்தை நம்ம மேலே பாசமாக இருக்கும். அதே போல் தான் பெருமாளை நம்ம வீட்டுக்கு அந்த விளக்கு ரூபத்தில் கொண்டு வரோம். அந்த விளக்குக்கு நம்ம தொடர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம்னா பெருமாளோட மனசு குளிர்ந்து அவர் சீக்கிரம் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார்.